நாம் இந்த வீடியோவில் 100 சர்வாங்க தகன பலிகளை ஸ்தோத்திர பலிகளாக ஏறெடுப்போம். சங்கீதத்தின் அடிப்படையில் ஏறெடுப்போம். தேவனுடைய அன்பிற்காக ஸ்தோத்திரம், தேவனுடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம், தேவனுடைய இரக்கத்திற்காக ஸ்தோத்திரம், தேவனுடைய உண்மைக்காக ஸ்தோத்திரம், தேவனுடைய பரிசுத்தத்திற்காக ஸ்தோத்திரம், தேவனுடைய மகிமைக்காக ஸ்தோத்திரம், தேவனுடைய வல்லமைக்காக ஸ்தோத்திரம், தேவனுடைய நீதிக்காக ஸ்தோத்திரம், தேவனுடைய சமாதானத்திற்காக ஸ்தோத்திரம், தேவனுடைய சந்தோஷத்திற்காக ஸ்தோத்திரம், உயிரின் சுவாசத்திற்காக ஸ்தோத்திரம், ஒவ்வொரு நாளும் காத்தருள்வதற்காக ஸ்தோத்திரம், வழி நடத்துவதற்காக ஸ்தோத்திரம், பாதுகாப்பதற்காக ஸ்தோத்திரம், பலன் அளிப்பதற்காக ஸ்தோத்திரம், ஞானம் அளிப்பதற்காக ஸ்தோத்திரம், அறிவுரை தருவதற்காக ஸ்தோத்திரம், ஆறுதல் அளிப்பதற்காக ஸ்தோத்திரம், நம்பிக்கை அளிப்பதற்காக ஸ்தோத்திரம், பயத்தை நீக்குவதற்காக ஸ்தோத்திரம், ஜெபங்களை கேட்பதற்காக ஸ்தோத்திரம், பாவங்களை மன்னிப்பதற்காக ஸ்தோத்திரம், சுத்திகரிப்பதற்காக ஸ்தோத்திரம், மீட்டருள்வதற்காக ஸ்தோத்திரம், விடுதலை அளிப்பதற்காக ஸ்தோத்திரம், எதிரிகளிடமிருந்து காத்தருள்வதற்காக ஸ்தோத்திரம், அடைக்கலமாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம், கோட்டையாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம், கேடகமாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம், நல்ல மேய்ப்பராக வழிநடத்துவதற்காக ஸ்தோத்திரம், குறைவின்றி நடத்துவதற்காக ஸ்தோத்திரம், தேவைகளை சந்திப்பதற்காக ஸ்தோத்திரம், சுமைகளை சுமப்பதற்காக ஸ்தோத்திரம், கண்ணீரை துடைப்பதற்காக ஸ்தோத்திரம், துக்கத்தை மகிழ்ச்சியாக மாற்றுவதற்காக ஸ்தோத்திரம், புதிய பலன் அளிப்பதற்காக ஸ்தோத்திரம், சோர்ந்தவரை தேற்றுவதற்காக ஸ்தோத்திரம், விசுவாசத்தில் நிலை நிறுத்துவதற்காக ஸ்தோத்திரம், நன்மை செய்வதற்காக ஸ்தோத்திரம், கருணை காட்டுவதற்காக ஸ்தோத்திரம், நித்திய அன்பிற்காக ஸ்தோத்திரம், மாறாத தன்மைக்காக ஸ்தோத்திரம், வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவதற்காக ஸ்தோத்திரம், ஒளியாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம், இருளில் வழி காட்டுவதற்காக ஸ்தோத்திரம், விழுந்தவரை தூக்கி நிறுத்துவதற்காக ஸ்தோத்திரம், பலவீனத்தில் பலன் அளிப்பதற்காக ஸ்தோத்திரம், தாழ்மையை கற்பிப்பதற்காக ஸ்தோத்திரம், நம்பிக்கையை புதுப்பிப்பதற்காக ஸ்தோத்திரம், எல்லா நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம், ரட்சிப்பின் சந்தோஷத்திற்காக ஸ்தோத்திரம், தினந்தோறும் புது கிருபைக்காக ஸ்தோத்திரம், நீதியின் பாதையில் நடத்துவதற்காக ஸ்தோத்திரம், பொல்லாப்பிலிருந்து காப்பதற்காக ஸ்தோத்திரம், துன்பத்தில் துணையாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம், ஜெபத்திற்கு பதிலளிப்பதற்காக ஸ்தோத்திரம், அன்பின் நிறைவிற்காக ஸ்தோத்திரம், சமாதானம் அருளுவதற்காக ஸ்தோத்திரம், மகிமையான நாமத்திற்காக ஸ்தோத்திரம், எல்லையற்ற வல்லமைக்காக ஸ்தோத்திரம், உண்மையான நீதிக்காக ஸ்தோத்திரம், கரம் பிடித்து நடத்துவதற்காக ஸ்தோத்திரம், நம்பிக்கையை வளர்ப்பதற்காக ஸ்தோத்திரம், விசுவாசத்தை உறுதிப்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம், தாழ்ந்தவரை உயர்த்துவதற்காக ஸ்தோத்திரம், உடைந்த இருதயத்தை குணமாக்குவதற்காக ஸ்தோத்திரம், சத்தியத்தால் வழி நடத்துவதற்காக ஸ்தோத்திரம், போதுமான கிருபைக்காக ஸ்தோத்திரம், ஆசீர்வாதங்களை அருளுவதற்காக ஸ்தோத்திரம், குடும்பத்தை காப்பதற்காக ஸ்தோத்திரம், பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதற்காக ஸ்தோத்திரம், சபைக்கு சமாதானம் அருளுவதற்காக ஸ்தோத்திரம், ஆராதனையின் மகிழ்ச்சிக்காக ஸ்தோத்திரம், மன்னிக்கும் கிருபைக்காக ஸ்தோத்திரம், கருணையின் செல்வத்திற்காக ஸ்தோத்திரம், நித்திய ஜீவ நம்பிக்கைக்காக ஸ்தோத்திரம், ஜெயம் அளிப்பதற்காக ஸ்தோத்திரம், பயணங்களில் காப்பதற்காக ஸ்தோத்திரம், உறக்கத்திலும் பாதுகாப்பதற்காக ஸ்தோத்திரம், ஒவ்வொரு விடியலிலும் புது கிருபைக்காக ஸ்தோத்திரம்.
வாழ்வின் ஒவ்வொரு நாளுக்காக ஸ்தோத்திரம். உயிருள்ளவரை தாங்குவதற்காக ஸ்தோத்திரம். அன்பின் கரங்களால் அணைத்து கொள்வதற்காக ஸ்தோத்திரம். சத்திய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். மாறாத வாக்குறுதிகளுக்காக ஸ்தோத்திரம். முடிவில்லா கிருபைக்காக ஸ்தோத்திரம். கர்த்தரின் ராஜாதிக்காக ஸ்தோத்திரம். உலகமெங்கும் வெளிப்படும் மகிமைக்காக ஸ்தோத்திரம். எல்லா காலங்களிலும் துணையாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம். என்றென்றும் நிலைக்கும் அன்பிற்காக ஸ்தோத்திரம். எல்லா நன்மைகளின் ஆதாரமாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம். நீதியுள்ள நியாய தீர்ப்பிற்காக ஸ்தோத்திரம். தம் ஜனங்களை நினைவு கூறுவதற்காக ஸ்தோத்திரம். இரவும் பகலும் காத்தருளுவதற்காக ஸ்தோத்திரம். தம் நாமத்தின் மகிமைக்காக ஸ்தோத்திரம். எல்லா படைப்புகளையும் தாங்குவதற்காக ஸ்தோத்திரம். விசுவாசிகளை ஒருபோதும் கைவிடாததற்காக ஸ்தோத்திரம். கர்த்தரின் அளவற்ற தயவிற்காக ஸ்தோத்திரம். என்றென்றும் நிலைக்கும் கிருபைக்காக ஸ்தோத்திரம். எல்லாவற்றுக்கும் மேலான தேவனுக்கே ஸ்தோத்திரம். ஆமேன். தேவன் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ்.